நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். சிவனை மனதார வணங்கி பலரும் பல அனுபவங்களை பெற்றிருப்போம். அவ்வாறு உங்களுக்கு ஏதேனும் அனுபவம் கிடைத்திருந்தால் அதனை கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். சிவனை வழிபடுறது நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன் இதை எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டோன்னா, நம்ம நிறைய பதிவு சிவபெருமானை பற்றி போட்டிருக்கோம். ஆனால் எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி, சிவன் அகோரமான தெய்வம்னு கூறுறாங்களே, ஆக்ரோஷமான தெய்வம்னு சொல்கிறாங்களே, அவருக்கு தீட்டு தடங்க ஆகாதுன்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி நிறைய கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. யாருக்குமே தெரியாமல் போன ஒரு விஷயம், சிவனை மாதிரி எளிய தெய்வம் யாரும் கிடையாது அப்படிங்கிறது தான். எளியவர்களுக்கெல்லாம் எளியவர் ஈசன் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி, இனிமேல் இறைவன் அப்படிங்கிறவர், அது ஈசன் அப்படிங்கிறவரை எப்படி நம்ம அணுகலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. பெரும்பாலும் அவர் மேலே பயம் வர்றதுக்கான காரணம் என்னவா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, பிரம்மன் படைப்பு தொழிலை செய்கின்றார், கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் தரமாட்டார். திருமால் காக்கும் தொழிலை செய்கின்றார், நம்மளை எப்பவும் காத்துக்கிட்டு இருக்கார். அதே மாதிரி செல்வத்துக்கு அதிபதி அப்படிங்கிறனால அவரை அணுகலாம் அப்படிங்கிற அந்த ரெண்டு பாசிட்டிவ் திங்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. மூணாவது விஷயம், சிவன் அழிக்கும் தொழிலை செய்கின்றார். அப்போ என்னென்னா, நம்மளையெல்லாம் அழிச்சிருவார் அப்படிங்கிற பயத்தை ஆர்டிஃபிஷியலாக எப்படியோ பரப்பிட்டாங்க. அதுதான் உண்மை. ஆனால் அதுக்குள்ளே இருக்க தாற்பயத்தை எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டாங்க. சிவன் அப்படிங்கிறவர் முதல்ல எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற கேள்வியை முதல்ல கேளுங்க. நம்ம நினைக்கிற மாதிரி கோயிலில் லிங்கத்தில் இருக்கிறாரு, இல்லை சிலையில் சிவன் உருவமாக இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக கிடையாத ஒரு விஷயம். கிடையாது இந்த சென்ஸ் நான் நெகட்டிவாக சொல்லலை. அவர் இருக்கிற முதல் இடம் அது இல்லை அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். சரி, அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தா, எப்போவுமே சொல்லப்படுறது, உன்னுள் உறைந்திருக்கும் சிவனை நீ கண்டாயா அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வியை தான் நம்ம கேட்குறோம். எல்லா உயிரினங்களிலும் நிறைந்திருக்கின்ற சிவபெருமானை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்க. அப்போ எப்படி அவர் அழிக்கும் தொழிலை செய்வாருன்னு நம்மளால சொல்ல முடியும்? சரி, அழிக்கும் தொழிலவே செய்யிட்டோம், அவர் உங்களை எப்படி அழிப்பாருன்னு நீங்கள் நம்ப முடியும்? கட்டாயம் கிடையாது. நம்முள் இருக்கின்ற சிவனை எவ்வாறு காண வேண்டும் என்று ஒருவன் அறிந்து விட்டால் அவன் யோகி ஞானியாகி விடுகின்றான். அறியாதவன் பேதமையால் அழிந்து விடுகின்றான். காரணத்தை ஈசன் மீது போட்டு விடுகின்றான். அவ்வளவுதான், சிம்பிளா நம்ம சொல்ல போனா. சரி, சிவனை நம்பினால் அவர் நம்மை கைவிட்டு விடுவாரா? இது என்னங்க கேள்வி? இதெல்லாம் கேட்கும் போதே நம்மளுக்கு சிரிப்பு வரலையா? எந்த இடத்துல நீங்க கடவுளை மனதார நினைக்கின்றீர்களோ, நம்புகின்றீர்களோ, நீங்க அவரை பிடிச்சிக்கிறதுக்கு பதிலாக அவர் உங்களை பிடிச்சிக்கிட்டாரு அப்படிங்கும் போது கட்டாயம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து எந்த இடத்திலும் சறுக்கல் வர அவர் விடமாட்டார். இதை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, பூனைக்குட்டி அதே போல குரங்கு குட்டி அந்த அம்மா குட்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரங்கு குட்டி அம்மாவை பிடிச்சிக்கணும். அதாவது நம்ம வேண்டுதல் வைக்கிறது, அப்பா இறைவா எனக்கு இது நடந்துருச்சுன்னா உனக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படிங்கும் போது நம்ம இறைவனை பற்றி கொண்டு இருக்கின்றோம். அப்படி பற்றி கொண்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? நம்ம திடீர்னு அது மேலே இருக்க பற்றுதலை எடுத்துட்டா இறைவனும் நம்மளை கண்டுக்க மாட்டார். உன் பக்தி உண்மையான பக்தி இல்லைன்ட்டு விட்டுட்டு போயிடுவார். இன்னொன்று, பூனை குட்டியும் அம்மாவும் குட்டியும் பார்த்துக்குங்க. அந்த இடத்துல என்ன ஆகும்? பூனை தன்னோட குட்டியை வாயால் கவிக்கிட்டு அது போகிற வர்ற பக்கமெல்லாம் தூக்கிக்கிட்டே அலையும். அது உண்மையான இறை பக்திக்கு அடையாளமாக குறிப்பிடப்படுது. நீங்கள் சரணடைஞ்சிருங்க, எனக்கு எதுவுமே தெரியாது நீ பார்த்துக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை அவர் வாயில கவிக்கிட்டு போகிற வர்ற பக்கமெல்லாம் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வருவார். அப்போ நம்ம உண்மையான பக்திங்கிறது என்னன்னா, சரணடைதல் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே என்றைக்கும் வராது. சரி, பிரச்சனைகளில் வர்றதுலேருந்து எப்படி தவிர்க்க முடியும்? நான் எப்படி என்னை பாதுகாத்துக்க முடியும்? சிவனை நான் எங்கே தரிசிக்க முடியும் அப்படின்னா, சிவனை நீங்கள் எங்கேயும் போய் தரிசிக்காதீங்க. தயவு செஞ்சு போய் கோயிலில் குளத்தில் அப்படின்லாம் தேடாதீங்க. உங்களுக்குள்ளே முதல்ல தேடுங்க. எப்படி உங்களுக்குள்ளே தேட முடியும்? அமைதியாக ஒரு ஆளாரவம் இல்லாத இடத்தில், சத்தம் எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரே ஒரு விளக்க பொருத்தி வச்சுட்டு அதை சிவனாக நினச்சிக்கிட்டு அந்த ஒளியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஒளி தெரியும். உங்களுக்குள்ளே இருக்க ஒளியை நீங்கள் தரிசிச்சிட்டிங்கன்னா அதுதான் ஈசன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அன்பு, உங்களுக்குள்ளே இருக்க கருணை, உங்களுக்குள்ளே இருக்க அந்த இரக்கம், இதெல்லாம் தான் ஈசனின் உருவம் அப்படிங்கிறத நீங்கள் போக போக புரிஞ்சுக்குவீங்க. சரி, இன்னொன்று, ஈசனை நம்பினால் நான் கெட்டு போவேனா? எப்படி? எதுக்காக இந்த கேள்வி? நான் தான் சொல்லிட்டேன், உங்களுக்குள்ள ஈசன் இருக்கின்றான் அப்படின்னா நீங்கள் தான் ஈஸ்வரன்னு நான் சொல்கிறேன்.
அப்போ உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கும்போது வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயாச்சும் தோற்று போவீங்களா? அதைத்தான் நான் சொல்கிறேன். ஈஸ்வரனை நம்பினோர் என்றும் கெட்டபாடில்லை, அவர்கள் ஓங்கி வளர்ந்துதான் இருக்கிறார்களே தவிர எந்த காலகட்டத்திலும் அவர்களுக்கு கெட்ட பெயர் கூட வந்தது கிடையாது. இன்னொன்று சொல்கிறாங்களே சார், ஈஸ்வரனை சாமி கும்பிட்றவங்களுக்கு சோதனை மேலே சோதனை வருமாம்ல. அடே எங்கள் அப்பா, பரீட்சையில் பாஸ் ஆகணும்னா எக்ஸாம் எழுதி தாங்க ஆகணும். அதை வந்துட்டு நீங்கள் சோதனைன்னு நினச்சிங்கன்னா அப்புறம் வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். எடுத்ததுமே நான் வந்துட்டு ஓம் நம சிவாயன்னு சொல்கிறேன், சிவசிவான்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களோட பக்தி உங்களுக்கு வந்துட்டு மேம்பட்டதாக தெரியலாம். ஆனால் இந்த உலகத்தில் வாழும் மக்களுக்கெல்லாம் உங்களை ஒரு உதாரணமாக காட்ட வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு தான் ஆகணும். அப்போ நீங்கள் அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் தெரியும் இதில் வந்துட்டு இவர் டிகிரி ஹோல்டர் அப்படின்ட்டு. ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் ஒரு சோதனை அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வருது அப்படின்னா உங்களோட அந்த பக்தியை உலகத்துக்கு விளக்கக்கூடிய ஒரு பரீட்சையாக தான் அது இருக்குமே தவிர உங்களை வீணடிக்கிறதுக்கான முயற்சி அது இருக்காது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. இறைவன் இன்னொரு வகையில் சொல்ல போனால் இறைவன் வந்துட்டு உங்களுக்கு சோதனையெல்லாம் கொடுக்க கிடையாது, உங்களை நிரூபிப்பதற்காக ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். அதில் நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னா உங்களோட பக்தி எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிடும். அப்போ உங்களோட பக்தியை பார்த்து இந்த உலகமே மெச்சும். அப்போ இந்த இடத்துல அதை சோதனையாக எடுத்துப்பீங்களா இல்லை வேதனையாக எடுத்துப்பீங்களா அப்படிங்கிறது வந்துட்டு உங்களோட சாய்ஸுக்கு தான் விட முடியும். கட்டாயம் இறைவனை சரணடைந்தோர், அந்த ஈசனை சரணடைந்தோருக்கு எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கெடுதல் என்பது ஏற்படவே படாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. இன்னுமே நம்ம சொல்ல போனா எந்த நிமிடமும் அவனை மறக்காமல் நீங்கள் செய்கின்ற அந்த நாமதுதியானது, அதாவது ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் பண்ண போறீங்கன்னா ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னாலும் சரி, சிவசிவா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலும் சரி, அல்லது உங்களுக்கு விருப்பமாக அவரோட பெயரை வந்துட்டு நீங்கள் உச்சரித்தாலும் சரி, கட்டாயம் அந்த காரியம் நன்முறையில் ஈடேறும். ஒருவேளை அது தவிர்த்து போகுது அப்படின்னா அதை விட சிறப்பான ஒரு விஷயம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்குங்க. அதனால் இனிமேல் அந்த எளிய தெய்வத்தை, அதாவது ஈஸ்வர பெருமான சிவபெருமான தயவு செஞ்சு யாராவது தவறாக குறிப்பிட்டா அவர் அழிச்சிருவார், அவர் ரொம்ப கோவக்காரரு இப்படியெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு புத்திமதி சொல்லி முதல்ல அவங்கள திருத்துங்க. அவரை மனசார ஏற்றுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவரமான எளிமையான கடவுள் அப்படிங்கிறது அல்லது ரொம்ப கருணை நிறைந்த கடவுள் அப்படிங்கிறது வேற எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது அப்படிங்கிறது. அதனால எப்பவுமே நீங்கள் நமசிவாய மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு அவர் விட மாட்டார். ஏன்னா அவர் பரமாத்மா, நம்ம ஜீவாத்மா. ஒரே வார்த்தையில் நம்ம அதோட முடிச்சுக்கிறோம். அதே போல் அவரை நம்பினா உங்களுக்கு என்றைக்குமே கஷ்டம் வராது. உங்கள் வாழ்க்கையில் மேன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடிய சிவபெருமானை உங்களால் காண முடியும் அப்படின்ட்டு சொல்கிறேன். உங்களுக்குள்ளே தேடி பாருங்க. உங்களுக்குள்ள ஒளி வடிவமாக சிவபெருமான் தெரிஞ்சிட்டார் அப்படிங்கும் போது நீங்கள் மேன்மையடைய போகின்றீர்கள் என்று அர்த்தம். அதை விட்டுட்டு ஊரார் சொல்கிறார், உலகத்தார் சொல்கிறார் அப்படின்ட்டு உங்களுக்குள்ள ஒரு பிரமையை, ஒரு மாயையை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாயையிலிருந்து உங்களால் வெளியே வர முடியாது. உண்மை பொருளை கண்டறிய முடியாதவர்களுக்கு சிவன் அளிக்கும் தெய்வமாகவே காட்சி தருவாரே தவிர கருணை நிறைந்த உருவமாக உங்களுக்கு காட்சி தர மாட்டார் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள உண்மை. சிவனை மனதார வணங்கி பலரும் பல அனுபவங்களை பெற்றிருப்போம். அவ்வாறு உங்களுக்கு ஏதேனும் அனுபவம் கிடைத்திருந்தால் அதனை கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். எந்தெந்த தவறுகள் செய்தவர்கள் இறைவனிடம் சென்று சேர முடியாது, அதாவது ஈசன் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படிங்கிறத தான் பார்க்க இருக்கும். பெரும்பாலும் தவறு செய்வது மனித இயல்பு, அதை மன்னிப்பது தெய்வத்தின் இயல்பு அப்படிங்கிறத சொல்ல நம்ம கேட்டிருப்போம். ஆனால் ஒருத்தர் தொடர்ந்து தவறு செஞ்சுக்கிட்டே போனால் அதை இறைவன் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறத முதல்ல ஆத்மார்த்தமாக நீங்கள் யோசித்து பார்க்கணும். தவறு செய்யாதவர்கள் எங்கு இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி முதல்ல நமக்குள்ளே எழ வேண்டும். அப்படின்னு பார்த்தா இந்த பூமியில் வசிக்கிற 800 கோடி பேரும் தொடர்ந்து தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அப்போ ஒருத்தருக்குமே இறைவன்கிட்ட இடம் கிடைக்காதா? அப்புறம் எதுக்கு கடவுள் பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே வந்து நிற்குது இல்லைங்களா? அதுக்கான விளக்கத்தை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். நண்பர்களே, பொறுத்திருந்து கேளுங்கள். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடவன் பெண்ணுக்கு செய்யும் துரோகம் மன்னிக்க முடியாதது, அதே போல அந்த பெண் அந்த ஆடவனுக்கு செய்யும் துரோகமும் மன்னிக்க முடியாது, அதுவும் கணக்கில் அடங்கும்.
அதே போல பிறரை ஏமாற்றுபவர்களும் சரி, பிறர்களை வஞ்சிப்பவர்களுக்கும் சரி, அதே போல தன்னை நம்பியிருந்த பெற்றவர்களை கைவிட்டவர்களுக்கும் சரி, தன் குழந்தைகளை அனாதையாக ஆக்கிவிட்டு தனது இன்பத்திற்காக சென்றவர்களுக்கும் சரி, கோவில்களை அழிப்பவர்களுக்கும் சரி, தான் சார்ந்த நம்பிக்கைகளை அவமதித்து பேசுவதும் சரி, அனைத்துமே பொறுத்து கொள்ள முடியாத குற்றம்தான். பிறர் பொருளை அபகரிக்க நினைப்பதும் சரி, அபகரிப்பதும் சரி, பிறரோட பணத்தை அடைய நினைப்பதும் சரி, பேராசை கொள்வதும் சரி, பிறர் பொருளை அடைவதும் சரி, பிறர் மனையாளை நோக்குவதும் சரி, அவளை வசியப்படுத்த நினைப்பதும் சரி, அதே போல பிறர் கணவரை அடைய நினைப்பதும் சரி, அனைத்துமே தவறுதான். சரி, இத்தனை தவறுகளும் இப்ப நம்ம சொன்னதுல எல்லா தவறுகளும் ஏதோ ஒரு இடத்துல நம்மளும் வந்துடுவோம். இப்போ இத்தனை கேட்டகரிக்குள்ள எல்லாருமே வந்துட்டோமே, அப்போ இறைவன்கிட்ட வந்துட்டு சரணாகதி அடைய முடியாதா அப்படின்னா, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. செய்கிற தப்பையெல்லாம் செஞ்சுப்புட்டு ஈஸ்வரனோட நாமத்துவோ நாராயணரோட நாமத்துவோ சொன்னதுனால உடனே புனிதம் கிடைத்திடுமா அப்படின்னா, செய்த கர்மத்திற்கான பலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும். சரி, அப்போ எப்போ தான் நம்மளுக்கு விமோச்சனம் கிடைக்கும்? அப்போ நான் வந்துட்டு இறைவனோட மந்திரத்தை சொன்னாலும் எனக்கு விமோச்சனம் கிடைக்காதா அப்படின்னா, ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் நிலைநிறுத்திக்குங்க. இப்போ நான் போகிற போக்கில் வந்துட்டு என்ன பண்ணிடுறேன், தெரியாமையோ தெரிஞ்சோ ஒருத்தரோட பொருளை அபகரிச்சிட்றேன். அந்த பொருளை அபகரிச்சுட்டு நான் சந்தோஷமாக வாழ்ந்துடுறேன். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா எனக்கு ரத்தம் சுன்றப்ப தான் எனக்கு அந்த வலியும் வேதனையும் தெரியும். ஏன்னா அதனோட கர்மா என்னை தாக்க ஆரம்பிக்கும். என்னோட பொருள் எல்லாம் காணாமல் போக ஆரம்பிக்கும். ஏன்னா வாழ்க்கையே கர்மா சம்மந்தப்பட்ட விஷயம். நான் என்ன செய்கிறேனோ அதுதான் எனக்கு வந்து சேரும். அந்த நிலைமையில கூட, நான் பொருளை இழக்கின்ற நிலைமையில் கூட, நான் அன்று செய்தது நியாயம் என்று நான் இன்னுமே வந்துட்டு நியாயம் கற்பித்து கொண்டு இருக்கும் பட்சத்தில், நான் எந்த இறைவனின் பெயரை சொன்னாலும் எனக்கு வழி பிறக்காது. எந்த இறைவனும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஒரு தப்பு உண்மையாலுமே தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டோம். அப்போ அந்த தப்புக்கு நம்ம மனசார வருந்தி மன்னிப்பு கோர வேண்டும். யாருக்கு தவறு செஞ்சோமோ அவங்க கிட்ட தான் நீங்கள் போய் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அவங்க மனசு தான் வெந்து கிடந்திருக்கும். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு போயிருந்திருப்பாரு, திடீர்னு பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த மாதமே அவங்க குடும்பமே பட்னி. அப்போ அந்த வயிறெல்லாம் எரியும்ல. அப்போ அந்த பாவம் எங்கே போய் சேரும்? அது கண்டிப்பாக நம்மளை தான் வந்து சேரும். திருடனாக இருந்துட்டு இறைவனோட நாமத்தை சொல்லும் போது டக்குன்னு எனக்கு விமோச்சனம் கிடைச்சிருமானா கிடைக்காது. அந்த குடும்பம் மன்னிக்க வேண்டும். அதே போலத்தான் எந்த விஷயமா எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம திருடுறதை மட்டும் சொல்ல வரல. அடுத்தவங்களுக்கு நீங்கள் வஞ்சனை செய்யறீங்க. ஒருத்தர் வந்துட்டு உயர் பதவியில் இருக்கார், அவருக்கு நீங்கள் குழிப்பறிச்சு அவரை கீழே அமுத்திட்டு நீங்கள் மேலே ஏறணும்னு நினைக்கிறீங்க, ஏறிடுறீங்க. அப்படிங்கும் போது அதுவுமே அந்த இடத்துல பாவம் தான். உங்களோட வேலையை சரியாக செய்து நீங்கள் மேலிடத்திற்கு போவதில் எந்த தவறும் கிடையாது. மற்றவர்களை கவிழ்த்து நாம் மேலே செல்ல வேண்டும் என்றால் அதுவும் பாவத்தில் தான் அடங்கும். அதே போல இறைவனை நிந்திப்பது, இறைவன் இருக்கிறான் இல்லை என்பதெல்லாம் மாற்று கருத்துகள் நிறைய இருக்கு. அதுல எல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா குறிப்பிட்டு தான் கொண்ட கொள்கையில் ஆணித்தனமாக நிற்கிறேன் என்ற பெயரில் பிறர் மனம் புண்படும்படியாக அவர் சார்ந்த நம்பிக்கைகளை தூற்றுவதும், அதே போல அவர்கள் செய்கின்ற வழிபாடுகளை கொச்சைப்படுத்துவதுமாக பேசுகின்ற எவராயினும் அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. எப்ப மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக தான் செய்த தவறை மனதார வருந்தி மன்னிப்பு கேட்டு இறைவனிடம் சரணடையும் போதுதான் அதற்கான விமோசனம் அங்கு பிறக்கின்றது. நான் சொல்றது இறைவன்கிட்ட நீங்க போய் வழிபடுங்க, இறைவன்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க அப்படின்லாம் கிடையாது. நீங்க எந்த தப்பு செஞ்சாலும் சரி, அந்த தப்பு யாரிடம் செய்தீர்களோ அவர்களிடம்தான் நீங்கள் மன்னிப்பு கோர வேண்டும். அவர்கள் மனதார மன்னித்தால் மட்டுமே நீங்கள் செய்த பாவத்திலிருந்து சிறிதளவாவது உங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. சிவநாமம் மிகவும் உயர்ந்தது. அதே போல்தான் நாராயணரோட நாமமும் சரி, முருகரோட நாமமும் சரி, காளி தேவியோடதும் சரி, சாய்பாபாவாகட்டும் சரி, நீங்க சார்ந்த நம்பிக்கையில் இருக்கின்ற கடவுளின் நாமங்கள் மிகவும் உயர்ந்தது. அதை சொல்லும்போது புனிதம் உண்டாகும். எப்பொழுது என்றால் உங்கள் மனது தூய்மையாக இருக்கும் பட்சத்தில், நீங்கள் யாருக்கும் துரோகம் செய்யாமல் இருக்கும் பட்சத்தில், மனதார நீங்கள் யாருக்கும் துரோகம் நினைக்காத பட்சத்தில் நீங்கள் அந்த மந்திரத்தை கூறும் பொழுது கட்டாயம் நீங்கள் புண்ணியவானாக ஆகின்றீர்கள். இறைவனின் பாதத்தில் உங்களுக்கு ஒரு இடம் கிடைப்பது உறுதியாகின்றது. மாறாக மற்றவர்களுக்கு வஞ்சனை செய்து கொண்டு, மற்றவர்களுக்கு துன்பத்தை இழைத்து கொண்டு, மற்றவர்களுக்கு துரோகத்தை செய்து கொண்டு அந்த இறைவன் நாமத்தை சொன்னாலும் ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு கிடையாது. விதி வலியது, கர்மா அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கும். நீங்கள் செய்வது மீண்டும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் செய்த தவறை மனதார உணர்ந்தவர்களிடம் மன்னிப்பு கேட்கும் போது நீங்களும் இறைவனிடம் சென்று சேர்வீர்கள். இறைவனிடம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும். அந்த ஈசன் உங்களை ஆட்கொள்வார் அப்படிங்கிறத மறுக்கிறதுக்கே இல்லை நண்பர்களே.
அதனால் நம்ம எந்த தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, ஏன்னா தவறு செய்வது மனித இயல்பு, அதை திருத்திக் கொள்வது, தான் செய்த தவறை உணர்ந்து அந்த உரியவரிடம் மன்னிப்பு கேட்பது தான் கடவுளின் குணம். இனிமேல் நம்ம தப்பு செஞ்சுருந்தாலும் சரி, இதுவரையிலும் செஞ்சுருந்தாலும் சரி, இப்போ செஞ்சுட்டாலும் சரி, இனிமேல் தவறு செஞ்சால் உடனே மன்னிப்பு கேங்க. இதில் ஈகோ அதே போல் நான் பெரியவன் நீ பெரியவங்கிறதெல்லாம் வேண்டாம். வாழ போகிறது கொஞ்ச நாள், அதில் என்ன போய் ஈகோ? உங்களுக்கு இருக்கிற ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்து வாழ்வோம். அப்போ தான் கண்டிப்பாக இந்த உலகம் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். நம்ம மனசுக்குள்ளே எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியானது இருக்கும், சில பேர்த்துக்கு ஒரு குழப்பமானது இருக்கும், அது பெரிய ஐயப்பாடாக கூட இருக்கும். நான் எப்படி சிவபெருமானை வழிபட ஆரம்பித்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகமானது பரவலாக அனைவர் மனதிலும் இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த வழிபாட்டை பற்றின முறையை யாரும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க, குரு மூலமாக ஒரு அறிமுகம் கிடைத்திருக்காது. இந்த மாதிரி பல தடைகள் இருந்தாலுமே அதை தாண்டி ஒருவர் சிவ வழிபாடு எப்படி செய்திருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்குள்ள பெரிய கேள்வி அல்லவா? நீங்கள் யோசித்து பாருங்கள், எந்த வயதில் நாம் சிவ வழிபாடு செய்ய ஆரம்பித்தோம், யாரின் மூலமாக இந்த சிவ வழிபாடு செய்ய ஆரம்பித்தோம்? யாராச்சும் ஒருத்தரை பார்த்து நம்ம சிவ வழிபாடு செய்ய ஆரம்பித்தோமா? இல்லை யாரையுமே பார்க்கல, திடீர்னு ஒரு ஆலயத்திற்குள்ளே போனேன், அந்த ஆலயத்தில் ஏதோ தோணுச்சு, அவரை கையெடுத்து கும்பிடணும்னு தோணுச்சு, அப்போ கும்பிட ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் தொடர்ந்து சிவனே கதின்ட்டு ஆயிட்டேன். சில பேத்துக்கெல்லாம் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கும். சிவபெருமான் பெரிய பெரிய அற்புதங்களை நிகழ்த்தி வைத்திருப்பார். ஏதேனும் ஒரு காரணத்தின் பொருட்டு சிவாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்திருப்பார்கள், அப்படியே நிறைவேறி இருக்கும். அதன் பிறகு அவரை சிக்கன பிடித்து கொண்டிருப்பார்கள். இல்லை என்ன எதுன்னெலாம் தெரியாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் எனக்கு காரணமெல்லாம் சொல்ல தெரியாது. ஏதோ தோணுச்சு, அவரை வழிபடணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அவரோட நாமத்தை சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரை நினைக்க தோணுச்சு, நினைத்து கொண்டிருக்கின்றேன். அவரை பாடத் தோன்றியது, பாடிக்கொண்டிருக்கின்றேன். அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்போம் இல்லையா? காரணமெல்லாம் சொல்ல முடியாது பக்திக்கு, காரணமெல்லாம் சொல்ல முடியாது உண்மையான அன்புக்கு. நாம் வைத்திருப்பது உண்மையான அன்பு, உண்மையான பாசம் யாரின் மீது? சிவபெருமான் மீது. சிவபெருமான் மீது, நிலையான பொருளின் மீது ஒரு அன்பு வைக்கின்றோம். இந்த அன்பே வடிவமான சிவபெருமான் மீது நாம் காதல் கொண்டிருக்கின்றோம். அப்படிங்கும் போது அது ஒரு உயரிய விஷயமாக இருக்கும் அல்லவா? இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற அந்த வினாவானது மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டிருக்கும். அதற்கான விடையை நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. அது கிட்டத்தட்ட விடை காண முடியாதது போல நீண்டு நெடிந்து சென்று கொண்டே இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தை தான் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் சிவபெருமானை வழிபடவில்லை, நாம் சிவபெருமானை வழிபடவில்லை. அவராக நம்மை ஏற்றுக்கொண்டார், அவராக நம்மை ஆட்கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. ஏன்னா இந்த உலகத்தில் பல நூறு கோடி பேர் இருக்கிறாங்க. நம்மளும் நிறைய பேத்துக்கு சொல்கிறோம் இல்லைங்களா, சிவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானது. நம்முடைய குருமார்கள் சொல்லியிருக்கிறார்கள், நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அதில் உள்ள தாற்பயத்தை உணர்ந்து அறிந்தவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த சிவத்திலே திளைத்தவர்களும் கூறியிருக்கிறார்கள். இவ்வளவு அற்புதமான உணர்வானது வேற எந்த இடத்திலும் கிடைக்காது, சிவபெருமானிடத்து மட்டுமே கிடைக்கும் என்பதை ஆணித்தனமாக கூறியிருப்பார்கள். ஆனாலும் அத்தனை 100 கோடி பேர்களும் சிவபெருமானை வழிபடுகிறார்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது இல்லையா? அவராக யாரை ஆட்கொள்கிறாரோ, அவராக யாரை விரும்பி ஏற்றுக்கொள்கிறாரோ அவரால் மட்டும்தான் சிவ வழிபாடு செய்ய முடியும், சிவனை கையெடுத்து கும்பிட முடிகிறது. இது நிதர்சனமான உண்மை, நீங்கள் பார்த்தால் தெரியும். அப்ப காரணம் ஏது? இறைவன் விரும்பி ஏற்றுக்கொண்டார் நம்மை, இறைவன் விரும்பி ஏற்றுக்கொண்டார் நம்மை. இந்த பஞ்சபூதங்களின் இயக்கம் வாயிலாக நம் உடலிலும் அந்த பஞ்சபூத இயக்கம் இருக்கிறது. அதன் வாயிலாக நமக்கு இறைவன் மீது ஒரு ஈர்ப்பானது ஏற்படுகிறது. ஈர்ப்பு எப்படி உண்டாகிறது அப்படின்னா, அவருடைய அந்த பொற்பாதங்களை காட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவருடைய அந்த கருணையை நம் மீது காட்டி அப்படியே ஈர்த்து கொள்கின்றார், அந்த இடத்துல ஆட்கொள்கின்றார். அந்த ஆட்கொள்தல் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அந்த ஈர்க்கிறது அப்படிங்கிறதே சாதாரண விஷயம் அல்ல. சிவாலயத்தில் அமர்ந்து பஞ்சாட்சர மந்திரம் சொல்லும் போது அடியார்கள் சிவபெருமானை அப்படியே மெய் உருகி பாடும் பொழுது, அவருடைய பெருமைகளையெல்லாம் பேசும் பொழுது நமக்கு வேறு எதுவுமே தோணாது. அப்படியே ஒரு சொர்க்கத்தில் இருப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அல்லவா? அந்த உணர்விற்கு யார் காரணம்?
அந்த உணர்வு வருவதற்கு யார் காரணம் அப்படின்னு யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கான விடை கிடைத்து விடும். அவரை பற்றி பேசினா போதும், இந்த சிருஷ்டிகர்த்தாவை பற்றி பேசினால் போதும், அவ்வளோதான். நான் ஒன்று பேசணும் இல்லை கேட்கணும், நான் ஒன்று பேசணும் இல்லைன்னா கேட்கணும், அந்த ஒரு எண்ணமானது நம்மை வியாபித்திருக்கும். சிவபெருமானை பற்றி யாரும் பேச மாட்டார்களா, ஏதாவது தெரிந்து கொள்ள முடியாதா, அப்படி ஒரு தேடுதலானது ஒருத்தருக்கு உண்டாகிறது என்றால் சிவபெருமான் அவர்களை ஆட்கொண்டிருக்கின்றார் என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க என்னதான் தேடி தேடி அலைந்தாலும் எல்லோருக்கும் அந்த பாக்கியமானது கிடைத்து விடுவதில்லை. பலர் பேச பல நூறு பேர் கேட்டாலும் அவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைத்து விடுவதில்லை. சாதாரணமாக அவருக்கு தெரியும் யாருக்கு முக்தி அளிக்க வேண்டும், எந்த வகையிலே முக்தி அளிக்க வேண்டும் என்று சிவபெருமானுக்கு தெரிகிறது. அதனாலே அவர்களுக்கான வழியை காட்டுகின்றார், அப்படியே தொடர்ந்து பயணித்திருக்க வேண்டும். வாழ்க்கையில் என்னென்ன கர்மாக்களை எல்லாம் கழிக்கணுமோ எல்லாத்தையுமே சரியாக கொடுத்து அனைத்தையும் கழிக்க வைத்து கடைசியாக தன்னுள்ளே ஐக்கியப்படுத்திக் கொள்வது சிவபெருமான் தான். இந்த ஆகாய தத்துவமாக விளங்குகின்ற அந்த தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம். இந்த முக்தி அப்படிங்கிறத அளிக்க வல்லவர்களில் அந்த ஒரு முதன்மை அப்படிங்கிறது, ஒரு உயிருக்கு பிறவா நிலைமையை கொடுக்க வேண்டும் அப்படின்னா அது சிவனால் மட்டுமே முடியும். அந்த சிவம் அப்படிங்கிறத விஷயத்தை நம்முள் உணர்ந்து கொள்ளும் பொழுது அது ஒரு அற்புதமான ஆனந்தமான நிகழ்வாக இருக்கும் என்று சித்த பெருமக்களும் ஞானியர்களும் இந்த மாதிரி நிறைய நம்ம முன்னோர்கள் எல்லாம் வழி வழியாக கூறி வந்திருக்கிறார்கள். எல்லாம் அனுபவத்தில் அவர்கள் உணர்ந்த விஷயம். அதெல்லாம் அன்பின் வாயிலாக அனுபவத்தின் வாயிலாக அவர்கள் உணர்ந்த ஒரு உயரிய தத்துவம். அதையெல்லாம் நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படிங்கிறது அவரவர் விருப்பம். சோதனை செய்து கூட பார்த்து கொள்ளலாம். அவர்கள் சொல்லியவாறு குரு மூலமாக தீட்சை பெற்றோ அல்லது குரு முகமாக இருந்து நீங்கள் சரியாக பயிற்சியை செய்யும் பொழுது அதை நீங்கள் சோதனை கூட செய்து கொள்ளலாம். சித்த பெருமக்கள் கூறியது, இன்னும் திருமூலர் பெருமான் தனது திருமந்திரத்திலே கூறிய ரகசியங்களை எல்லாம் நீங்கள் பரிசோதிக்க வேண்டும் என்றால் குரு மூலமாக நீங்கள் பரிசோதிக்கலாம் அவர்கள் முன்னிலையில். அப்ப எல்லா விஷயமும் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டவை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில நம்ம ஒரு பக்தி செய்கின்றோம் அப்படிங்கும் போது அந்த பக்திக்கு நாம் காரணம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. நாம் காரணம் அல்ல. நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கணும்னு நினைச்சோம், இறைவன் நம்மை நோக்கி 100 அடி எடுத்து வைத்து விட்டார். அதன் பொருட்டே நாம் சிவபெருமானை வழிபட ஆரம்பிக்கின்றோம். சிவபெருமான் மீது அளவற்ற அன்பை காட்ட ஆரம்பிக்கின்றோம். எங்கெல்லாம் சிவபெருமான் ஆலயம் இருக்கும் என்று தேடி தேடி அலைகின்றோம். அவரின் பொற்பாதங்களை பார்த்து விட முடியாதா என்ற ஏக்கத்திலே திளைத்து கிடக்கின்றோம், ஏங்கி கிடக்கின்றோம். சொல்ல போனா அந்த பொற்பாதத்தை பார்த்து விட்டால் இந்த பிரபஞ்சத்திலே எல்லாம் அடைந்தது போல ஒரு உணர்வு ஏற்படுமே, அந்த உணர்வுக்காக காத்திருக்கின்றோம். இதெல்லாம் அவருடைய திருவிளையாடல், இதெல்லாம் சிவபெருமானுடைய திருவிளையாடல். அந்த திருவிளையாடலிலே நாமும் ஒரு பொருட்டாக, நம்மையும் ஒரு பொருளாக நினைத்து இறைவன் நம் மீது கருணை செலுத்தி இருக்கிறார், நம்மை ஆட்கொண்டிருக்கின்றார். அப்படிங்கும்போது அதெல்லாம் அற்புதத்திலும் அற்புதம். அதெல்லாம் கிடைத்தற்கு அரிய வரம். சொல்ல போனா சில பேர் ஒத்தை காலில் நின்று தவம் பண்ணாங்க, அப்படி இப்படி நிறைய விஷயம் பேசுவாங்க. நம்மெல்லாம் செய்யாத தப்பு இல்லை, இன்னும் என்னென்ன பாவங்கள் செய்தோமோ அனைத்தையும் மன்னித்து நம்மை ஆட்கொண்டு நம்மை ஒரு வழியிலே உனக்கான முக்திக்கான பாதை இதுதான் அப்படிங்கிற மாதிரி காட்டி நம்மை அதுக்குள்ள அழைத்து செல்ல முற்படுகின்றாரே, அவருடைய கருணை பார்வை. அவருடைய அந்த கருணை பார்வை அப்படிங்கிறத நம்ம எந்த இடத்துல ஒப்பிட முடியும், யாருடன் ஒப்பிட முடியும்? எந்த இடத்திலும் யாருடனும் ஒப்பிட முடியாது அவருடைய கருணையை. அளவற்ற தன்மை, அளவற்ற கருணை. அது இறைவனால் மட்டுமே, அதுவும் சிவபெருமானால் மட்டுமே நிகழ்த்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை வழிபடுகின்றோம் என்றால் அவருடைய அருளால் நாம் வழிபடுகின்றோம், அவருடைய கருணையால் வழிபடுகின்றோம், அவர் நம்மை ஆட்கொண்டதால் அவரை நாம் வழிபடுகின்றோம். அதுதான் உண்மையை தவிர நாமாக சென்று அவரை வழிபடவில்லை, நாமாக சிவனடியார் ஆகவில்லை. ஐயா அவருடைய கூட்டத்திலே, அந்த சிவனடியார் கூட்டத்திலே அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டார் நம்மை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எல்லா உயிருக்குள்ளும் இறைவன் இருக்கின்றார், எல்லா உயிராகவும் இறைவன் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லும்போது
நாமும் அந்த இறைவனை அறிந்து கொள்வதற்கு பல வகைகளில் முயற்சி செய்கின்றோம். அதில் ஒரு சிறத்தன்மை இருக்க வேண்டும் அல்லவா? நான் இறைவனை உணர்ந்தே ஆக வேண்டும், இறைவனை அறிந்து கொண்டே ஆக வேண்டும். இந்த மாதிரி ஒரு சிறத்தன்மையோடு நாம் செய்கின்ற செயல்கள் நம்மை சரியான பாதையில் கூட்டி செல்லும். அதன் வாயிலாக நாம் இறைவனை உணர்ந்து கொள்ளவும் முடியும். இப்போ எல்லா உயிர்களாகவும் இறைவன் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லும் போது அதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு உயிரோடத்துடனும் நாம் இணக்கமாக இருக்கும் பொழுதுதான் நம்மால் அந்த விஷயத்தை அறிந்து கொள்ள முடியும். இப்போ சாதாரணமாக மனித பிறவி எடுத்திருக்கோம். மனித பிறவியிலேயே உங்களுக்கு ரொம்ப நெருங்கியவர் யார், யாரை பற்றியெல்லாம் உங்களுக்கு அதிகமான புரிதல் இருக்கிறது அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம ரொம்பவும் நெருக்கமாக பழகக்கூடிய நண்பர்கள் சிலர், தாய் தந்தையர் அல்லது சகோதர சகோதரிகள், இந்த மாதிரி வெகு சிலரே இருப்பார்கள். அப்படி இருக்கிறவங்கள ரொம்பவே நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறவங்க உணர்ச்சி ஒத்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும், நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவர்களுக்கு தெரியும். அப்போ அந்த உணர்ச்சி ஒத்தல் அப்படிங்கிறது அங்கே இணக்கம் அப்படிங்கிற வார்த்தையே பொருள் கொள்ளும். அப்போ ஒருவரோடு நாம் இணக்கமாக இருக்கின்றோம், ரொம்ப மகிழ்ச்சியாக அவர்களை புரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அவர்களுக்குள்ள இயல்பை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களுக்கு எந்த சூழ்நிலையில் என்ன நடக்கும் என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்படிங்கும் போது எல்லா ஜீவராசிகளுடனும் இந்த இணக்கத்தை கடைபிடிக்கும் பொழுது, அதாவது இந்த ஜீவராசி ஆகப்பட்டவர் இறைவனாக இருக்கின்றார். இப்போ ஒரு நம்ம நாய்கிட்ட போய் சாப்பாடு கொடுக்குறோம் அப்படிங்கும் போது அதை இன்னொரு உயிரினமாக கருதாம அதுவும் இறைவனே அப்படிங்கிற அந்த தாற்பயத்தை மனதில் வைத்து கொண்டு அதற்கு உணவு பரிமாறும் பொழுதோ அல்லது அந்த நாயுடன் நாம் பழகும் பொழுதோ நம்மால் அதற்குள் இருக்கின்ற அந்த ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ பறவை வளர்க்குறோம் அப்படின்னா பறவைக்கு தீனி கொடுக்கும்போது நான் பறவைக்கு இந்த காரணத்திற்காக தீனி கொடுக்கின்றேன் அப்படின்னு நினைக்காம நம்ம அதை இறைவனாக பாவித்து இறைவனுக்கு நாம் இந்த சேவையை செய்கின்றோம் அப்படிங்கும் போது அந்த உயிரினத்திற்கும் உங்களுக்குமான இணக்கம் அந்த இடத்துல ரொம்பவே அதிகரிக்கிறது. அதன் வாயிலாக அந்த பறவைகளுடைய குரல், பேச்சு, மொழி இதையெல்லாம் ஒரு காலகட்டத்தில் உங்களாலும் உணர்ந்து கொள்ள முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். எந்த உயிரினத்துடன் நீங்கள் இணக்கமாக இருக்கிறீர்களோ, எந்த உயிரினத்தை நீங்கள் இறைவன் என்று உணர்ந்து அதற்கு ஏற்றாற் போல சேவை செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ அந்த நொடிப்பொழுதிலிருந்து நாம் எல்லா உயிரினத்திற்குள்ளேயும் இருக்கின்ற அந்த இறை ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போதுதான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம சொல்றது மற்ற உயிரினங்களாக இருந்தாலும் சரி, சக நண்பர்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா எல்லா உயிரினத்திற்குள்ளும் இறைவன் இருக்கிறார், எல்லா உயிராகவும் இறைவன் இருக்கிறார். அப்படிங்கும் போது மனிதர்களும் அவ்வாறே. ஏற்ற தாழ்வு பார்த்து நாம் பாகுபாடு காட்டும் பொழுது நம்மால் இறைவனை உணர முடியாமல் போகிறது. ஏன்னா மற்ற உயிரினங்களுக்கு மேலெல்லாம் அதீத பாசம், வீட்டில் வளர்க்குற நாய்க்கெல்லாம் அதீத பாசம். ஏன்னா எல்லாருமே இறைவன் தானே, அப்போ நம்ம கொடுக்குறோம். ஆனால் சக மனிதர்களை ஏற்றத்தாழ்வு பார்க்கும் பொழுது அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த இறை ஆற்றலை நாம் உணர மறுக்கும் பொழுது மொத்தமாக நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது பலனற்றதாகத்தான் ஆகின்றது. ஏன்னா ஒரு சில ஜீவராசிகளுக்குள் மட்டும் நாம் இறைவனை காண முற்படும் பொழுது மற்ற ஜீவராசிகளை அதிலிருந்து தள்ளி வைக்கும் பொழுதும் நம்மால் முழுமையான ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. அதனால தான் சித்த பெருமக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனித்திருந்தா கூட எல்லா ஜீவராசிகளின் மீதும் கருணையாக இருப்பார்கள். மனிதர்களாக இருந்தாலும் அப்படித்தான். என்ன நம்ம போய் அவங்க கிட்ட விண்ணப்பம் வைக்கும் போது எனக்கு 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 இது வேணும், என் குடும்பத்துக்கு இது வேணும் அப்படிங்கும் போது தான் அந்த ஒரு தூரமானது நமக்கும் சித்த பெருமக்களுக்கும் இடையே ஏற்படுகிறது. அவங்க பொதுநலமாக சிந்திக்கக்கூடியவங்க, நம்ம சுயநலமாக சிந்திக்கிறனால தான் நம்மளால அது இயலாமல் போகிறது, அவர்களுடன் தொடர்பு கொள்ள இயலாமல் போகிறது. எப்போது நீங்களும் பொதுநலம் என்ற ஒரு புள்ளியில் நிற்கிறீர்களோ அப்பொழுதே சித்த பெருமக்களின் ஆசியும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது. அப்ப சித்தர்களோட அருளை பெற்றால், அதே போல இறைவனுடைய அருளை பெற்றால் என்ன நடக்கும்? நம்ம அதிசயங்கள் செய்வோம்,
அதே போல நிறைய மாய வித்தைகளை எல்லாம் செய்வோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முள் இருக்கின்றவரை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமாக நம்முள் இருப்பவரை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, எப்பவுமே அகங்காரம் குடிகொண்டிருக்கின்ற இடத்தில் இறைவன் இருப்பதில்லை. கர்வம் குடிகொண்டிருக்கின்ற இடத்தில் இறைவன் இருப்பதில்லை. நான் பெரியவன் என்ற மமதை கொண்டிருப்பவர்களிடத்தில் இறைவன் இருப்பதில்லை. அதாவது இருப்பதில்லைன்னா எல்லா உயிராகவும் இருக்கின்ற இறைவன் தன்னை அந்த உயிரினத்தில் வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. இப்போ நமக்கு மமதை அகந்தை அதிகமாகிவிட்டது அப்படின்னா அந்த நான் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது அல்லவா, அது அந்த கர்வத்தால் மூடி மறைக்கப்பட்டு விடுகிறது. உண்மையான நான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உள்ளிருக்கின்ற இறை ஆற்றலையும் தாண்டி உங்களது கர்வம் தலைக்கேறுகிறது. அப்படிங்கும் போதுதான் நம்மால அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள முடிவதில்லை அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். மாறாக எல்லா உயிருக்குள்ளும் இறைவன் இருக்கின்றார், எல்லா உயிராகவும் இருக்கின்றார். மீண்டும் சொல்வது நாம் அதே தான். கர்வம் கொண்டிருப்பவரிடத்திலும் இறைவன் இருக்கின்றார். ஆனா அது அவர்களோட கண்ணை மறைச்சிடுது. அந்த உண்மையை அறிந்து கொள்ள விடாமல் அந்த கர்வமானது கண்ணை மறைத்து விடுகிறது. அதனால தான் சில பேர் எவ்வளவுதான் முயற்சி செய்து நம்ம முயன்றாலும் நம்மால் சில விஷயங்களை தாண்டி செல்ல முடியாமல் இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட சக்தி அப்பா ஒருத்தர் தான். அவர்னால மட்டும்தான் நம்ம நினைக்கின்ற எல்லாவற்றையும் செய்ய முடியும், செயல்படுத்த முடியும், எல்லாமே. அதில் என்னாலே இது முடியும் அப்படிங்கிற அந்த கர்வம் தலைக்கேறுது. அப்படிங்கும் போது தான் உண்மையை உணர்ந்து கொள்ள மறுக்கின்றோம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம இறைவனை உணர்ந்து கொள்வதில் பின்னடைவை சந்திக்கின்றோம். உண்மையை சொல்ல போனா எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவனை காண்கின்ற ஒருவர் உண்மையாகவே தன்னுள் இறைவனை உணர்கிறார். நான் ஏன் சிவபெருமானை வழிபடுகின்றேன் அப்படின்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கோம். இந்த தொகுப்பு முடிஞ்சதுமே உங்களுக்குள்ள அந்த கேள்வியை கேளுங்க. நீங்க ஏன் சிவபெருமானை வழிபடுறீங்க அப்படிங்கிற பதில் உங்களுக்கு கிடைச்சிடும். உண்மைதான். முதலா சிவபெருமானை வழிபட ஆரம்பிச்ச போது இந்த உலகம் எனக்கு வைத்த பெயர்கள் ஏராளம் ஏராளம். அட முட்டாளே, அட பைத்தியம்மை, அட கிறுக்கனை என்று என்னென்ன வார்த்தைகள் இருந்ததோ எல்லாம் சொல்லி உரைத்தன இந்த உலகம் எம்மை. ஆனாலும் உன்னை வழிபட்டேன் ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த உலகத்தில் 1000 திருநாமங்கள் இருந்தது. இறைவனுக்கு 1000 திருநாமங்கள் இருந்தது. அதில் ஒரே ஒரு திருநாமம் மட்டும்தான் என்னை தொட்டது என்றால் அது சிவா என்ற அந்த நாமம் மட்டும்தான். சிவன் என்று சொல்லும் போதுதான் என் உடல் நடுங்கும், எனது கண்களில் நீர் அருவியாக கொட்டும். அதை என்னால் அடக்க முடியாது. அந்த நிலையிலும் தடுமாறி நின்றிருந்தாலும் சிவபெருமானே என்று சொல்லும் போது என்னை மீண்டு எழ வைத்தாய். இன்ப துன்பம் எது வந்தாலும் உன் பெயர் மட்டுமே எனது நாவில் வந்தது. உன் நாமத்தை சொல்லாத பகலோ இரவோ எனக்கு ஒரு நேரமாகவே தெரியாமல் போனது. எனது எலும்பு சதை குருதி எல்லாம் உனது நாமத்தை சொல்ல வேண்டும் என்று உருகி துடித்தது. அது உண்மையாக இருந்தது. எனது உள்ளிருக்கும் உள்ளம் எப்பொழுதுமே உன்னையே காண வேண்டும், உன் நாமத்தையே சொல்ல வேண்டும், வாயார பாட வேண்டும் என்று ஏங்கி தவித்தது. மனமென்று ஒன்று உண்டா என்று தேடி அடைந்த போது அந்த மனமே நீதான் என்று உணர்ந்து கொண்ட தருணம் அது. உன்னை வழிபட ஆரம்பித்த போது சைவ சித்தாந்தம் என்றால் என்ன என்று தெரியாது, திருவாசகம் பாடத் தெரியாது, தேவாரம் தெரியாது, திருமந்திரம் இருந்ததே தெரியாமல் அல்லவா இருந்தேன். ஏன் 12 திருமுறைகள் என்று உண்டு என்றே அறியாமல் இருந்தேனே. ஆனால் அப்பொழுதும் எனக்கு தெரிந்த ஒன்றே ஒன்றுதான், சிவபெருமான் என்னும் நாமம் மட்டும்தான். அதை எனது உள்ளம் இறுகப் பற்றி கொண்டிருந்தது. சிவபெருமான் என்று சொல்லும் போது பாசம் ஏற்பட்டது, காதல் ஏற்பட்டது, அதன் மீது ஒரு தவிப்பு ஏற்பட்டது. இறைவனை அடைந்து விட வேண்டும், சரணடைந்து விட வேண்டும் என்ற ஏக்கம் ஏற்பட்டது. என்ன என்றே தெரியாத அந்த வயதில் உன்னையே சுத்தி வரும் அந்த வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. அதனாலோ என்னவோ உன்னையே சுற்றி திரிந்திருக்கின்றேன் பைத்தியமாக. உன் மந்திரத்தை சொல்லும் போதும் உனது பெயரை சொல்லும் போதும் எனக்குள் ஆனந்த தாண்டவமானது ஏற்படும். நானே மகிழ்ச்சியின் உச்சகட்டத்தில் பாடவும் ஆடவும் ஆரம்பித்தேன் என்றால் அது மிக அல்லவே. உன்னை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று உன்னை சரணடைந்ததை தவிர வேறு என்னத்தை நான் கூறுவது என்று எனக்கு தெரியவில்லை. ஏன் இந்த இறைவனை வழிபட்டாய் என்று கேட்டால் எனக்கு வருகின்ற பதில் ஒன்றே ஒன்றுதான், அவரை தவிர வேறு ஒன்றும் நான் அறியேன் என்ற வார்த்தை மட்டும்தான்.
இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் எல்லா உயிராகவும் இருக்கின்றாய், நானாகவும் இருக்கின்றாய், உலகத்தில் இருக்கும் எல்லா உயிராகவும் இருக்கின்றாய் என்னும் போது உன்னை தவிர நான் வேறு யாரை போய் சரணடைவது? உன் மந்திரத்தை தவிர வேறு எந்த மந்திரத்தை நான் உரைப்பது? உன்னை தவிர நான் வேறு யாரை வழிபடுவது? இன்னும் சொல்ல போனால் எனக்கு வேறு வாய்ப்பே இல்லை உண்மை தெய்வம், உன்னை தவிர வேறு ஒருவரையும் நான் சரணடையேன், ஒருவரையும் நான் வழிபடேன் அப்படிங்கிறது தான் உண்மை. இதே போலதான் இந்த உலகத்துல எல்லா உயிரையும் நீ ஆட்கொண்டிருப்பங்கிறதும் நல்லா தெரியும். அவர்களையும் ஆட்கொண்டு அவர்களுக்கும் உன்னை உணர்த்துவாய் என்பதும் நான் அறிவேன். எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும் இறைவா, உன் கருணையினால் எல்லா உயிர்களும் எல்லா சுகங்களையும் பெற்று இன்புற்றிருக்க வேண்டும். அது மட்டும்தான் எனது வேண்டுகோளா இருக்கு. எல்லா வினைகளும் சிவபெருமானால் நிகழ்த்தப்படுபவை. நம்மெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சொல்லப்போனால் கால் தூசுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட இந்த பிரபஞ்சத்தில் நாம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்திருக்கோம், உணர்ந்து கொள்ளணும், அதுதான் உண்மை. இப்போ நம்ம பேரை சொல்லும்போது நான் ஒரு மனிதனோ நான் ஒரு ஜீவராசினோ நான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதுல நான் எந்த மாத்திரம் அப்படிங்கிறத யோசித்தோம்னா இதுலேயே ஒன்றும் இல்லைங்கும் போது சிவபெருமானோட அந்த சக்திக்கு முன்னாடி நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒன்றுமே இல்லை. அந்த ஒன்றுமே இல்லாத நாம் அவருடைய அன்புக்கு பாத்திரமாக முடியும். அந்த இறையாற்றல் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான அன்பிற்கு மட்டும்தான் இறங்கி வரும். அதாவது சிவபெருமான் அடியார்களோட பாசத்துக்கு மட்டும்தான் இறங்கி வருவார். மற்றபடி நீங்கள் கோடி கோடியாக கொண்டு போய் கொட்டினாலும் சரி, நிலங்களை வளங்களை எழுதி வச்சாலும் சரி, இல்லை இன்னும் என்னென்ன ஆடம்பரத்திற்காக செய்ய முடியுமோ அவருக்கு அலங்காரப்படுத்துகிறோம், மற்றபடி அவரை அழகுபடுத்துகிறோம், இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, உண்மையான அன்பில்லாமல் செய்யும் போது அவருடைய கருணை பார்வை அங்கு கிடைப்பதில்லை. ஒரு நேரம் சாப்பாடு எனக்கு அரிதனும் அரிதாய்தான் கிடைக்கிறது. கிடைக்கின்ற சாப்பாட்டில் முதல் பிடியை அல்லது ஒரு பெரும்பகுதி எம்பெருமான் ஈசனுக்காக நான் எடுத்து வைத்து விட்டு சாப்பிடுகின்றேன் அப்படிங்கிற அந்த உன்னதமான அன்பு இருக்குல்ல, அந்த அன்புக்கு இறைவன் அடிமையாகின்றார். அந்த அன்புக்கு இறைவன் அடிமையாகின்றார். அப்ப நம்ம செய்ய வேண்டியதையெல்லாம் உண்மையான அன்பு. அது கட்டாயமா அடியார் பெருமக்கள் எப்பவுமே செய்வது. நமக்கு சிந்தையில் சிவபெருமானை தவிர வேறு எதுவும் இருப்பதில்லை. பார்க்கின்ற உயிரை எல்லாம் சிவபெருமானாகவே நினைக்கின்றோம். எல்லாமே உண்மைதான். அப்படி இருக்கும் போதுதான் அந்த பக்தியின் மீது ஒரு நாட்டம் அதிகரிக்கிறது, சிவபெருமானின் மீது ஒரு ஈடுபாடு அதிகரிக்கிறது. அவரே எல்லாம் என்று எண்ண தோன்றுகின்றது, அவரே எனது தந்தை என்றும் எண்ண தோன்றுகின்றது. அப்ப எல்லா ஜீவராசிகளும் சிவபெருமான் தானே, எல்லா ஜீவராசிகளும் சிவபெருமான் தானே. அதனாலதான் நம்ம இந்த இடத்துல ஒன்று தெளிவா கேட்டுக்கொள்கின்றோம் அடியார்களே. எந்த ஒரு வினையை நீங்கள் ஆற்றினாலும் சரி, எந்த ஒரு வினையை நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி, அந்த வினையை செய்யும் பொழுது நாம் அதை சிவபெருமானுக்கு செய்கின்றோம் என்று எண்ணி பின்பு அந்த காரியத்தில் ஈடுபடுங்கள். நான் சொல்ல வருவது புரியும் என்று நினைக்கின்றேன். நன்மை தீமையை பகுத்து ஆராயக்கூடிய அறிவானது நமக்கு இருக்கிறது. நாம் செய்வதனால் நன்மை உண்டாகும் அப்படின்னு நமக்கு தெரியும், நாம் செய்கின்ற செயலால் தீமை உண்டாகும் அப்படின்னு தெரியும். இந்த நன்மை உண்டாக செயலை நான் யாருக்கு செய்ய போகின்றேன்? சிவபெருமான் உருவத்தில் இருக்கும் இன்னொருவருக்கு செய்ய போகின்றேன். அப்ப அவர் ஆனந்தமா இருக்கார். அது ரொம்ப உசித்தமான ஒரு விஷயம். பிறர் முகத்தில் அந்த ஆனந்தத்தை காண்பது, ஈஸ்வரன் சிரிப்பதை காண்பது அவ்வளவு லாதியான இன்பத்தை தரும். ஒரு தீமையை செய்ய போகின்றேன், அதுவும் ஈஸ்வர ஸ்வரூபத்தில் இருக்கின்ற இன்னொருவருக்கு. அப்ப நம்ம தீமையை யாருக்கு செய்யறோம்? ஈஸ்வரனுக்கு செய்கின்றோம். அதனால் ஒருத்தர் வருத்தப்பட போகின்றார் அப்படின்னா அந்த வருத்தமானது ஈஸ்வரன் அடையக்கூடிய வருத்தம். அதை நாம் பிறருக்கு செய்யலாமா என்று யோசித்த பின்னர் செயல்படுங்கள். நீங்கள் எந்த வினையை ஆற்றினாலும் அது ஈஸ்வரனுக்கே, அது ஈஸ்வர சங்கல்பம். அப்படிங்கும் போது நாம் வினையாற்றும் முன்னர் நாம் யாருக்கு செய்ய போகின்றோம்? ஈசனுக்கு செய்ய போகின்றோம் என்று எண்ணி அதன்படி செயல்பட்டால் யாருக்கும் துன்பம் நினைக்க மாட்டோம். அப்ப எல்லாமே சிவரூபம், எல்லாமே ஈஸ்வர சங்கல்பம். அப்படிங்கும் போது எல்லாருமே ஈஸ்வரன் தான் உணர்ந்துக்கிட்டோம்னா இந்த உலகமே அன்புமயமாகும்.
ஏன்னா நான் எப்படி ஆசைப்படுறேன், எப்பவுமே என் இறைவன் என்னை பார்க்கும் பொழுது சிரித்து கொண்டிருக்க வேண்டும், நான் அவரை பார்த்து சிரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம தான் ஈஸ்வர ஸ்வரூபம்னு நமக்கு தெரியும். அப்ப நம்ம தான் ஈஸ்வர ஸ்வரூபங்கும் போது நம்முடன் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் ஈஸ்வர ஸ்வரூபம் தான் என்றும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த ஜீவராசிகளுக்கு நாம் எந்த இடையூறும் செய்யக்கூடாதே. அவர்களின் மகிழ்ச்சியிலும் இறைவனை காணலாம் அல்லவா? அப்ப அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்ம விரும்பி கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் சிவா. என்னன்னா, சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு நம்ம ஏற்கனவே கூறியபாரி பல்வேறு பெயர்கள் உண்டு. ஏன்னா நம்ம பெரும்பாலும் எந்த நேரத்திலையும் சிவபெருமானோட சிந்தையிலே இருப்பதனால சிலர் சொல்வதை கேட்போம். சில நேரங்களில் உள்ளே அவரை பற்றிய எண்ணங்கள் இருப்பதால் பிறர் சொல்வதை கேட்காமலும் போவோம். அதனால் பல பெயர்கள் நமக்கு உண்டாகும். பல பேர் கேலி கிண்டல் செய்வார்கள். ஆனால் நம்ம பக்தி உண்மையான பக்தி அந்த இடத்துல எந்த நேரத்திலும் நம்ம இகழ்ந்து பேசுகிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக மனம் சஞ்சலம் அடைந்து அந்த அடியார்களுக்கு சாபமிட வேண்டும் என்று கூட நினைத்து விடாதீர்கள். இது நிறைய பேரோட வாழ்க்கையில் நிகழும். நம்ம யாராவது தூற்றும் பொழுது திடீர்னு நமக்கு கோபம் வரும். அவங்க ஏதாச்சும் இகழ்ந்திருந்தாங்கன்னா அது உனக்கு நடக்க எவ்வளோ நேரம் ஆயிடும் அப்படிங்கிற அந்த மாதிரியான வார்த்தைகளை தயவு செய்து எங்கும் பயன்படுத்தாதீர்கள். பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டோம். நான் ஒரு சின்ன விண்ணப்பமாக வைக்கின்றேன் ஒரு காரணத்துடன். நம் வாயிலிருந்து அந்த வார்த்தை என்றுமே வரக்கூடாது. ஏனென்றால் நாம் சபிப்பதும் சிவபெருமானையே அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவபெருமான் நம்மோட விளையாடுறார், அவ்வளோதான். அப்படி சொல்லி பார்க்குறார். பார்க்கும்போது நீ எந்த அளவுக்கு இருக்க, திட்டமாக இருக்கியா, இன்னும் அவர் மேலே கொண்ட பக்தியில் உறுதியாக இருக்கியான்னு நம்மளோட விளையாடி பார்க்கின்றார். அப்படி பார்க்கும் சமயத்திலும் நம் நிலையாக இருக்க வேண்டும். நம் நிலையில் எந்த மாற்றமும் அடைந்து விடக்கூடாது. அப்படியா நான் பைத்தியக்காரனா, அப்படியா நான் பித்தனா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு போயிடணும். என்னை பார்த்து சிவபெருமானே சொல்கிறார், அட பைத்தியக்காரனே, ஆமாம் நான் யார் மேலே பைத்தியமாக இருக்கேன், ஓ மேலே தானே பைத்தியமாக இருக்கேன். அட பித்தனே, ஆமாம் நான் பித்தன் தான், ஓ மேலே தானே பித்து பிடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு நம்ம அடுத்த நகர்வுக்கு போய்விட வேண்டுமே தவிர, நம்மிடம் கேலி செய்கிறார்கள், கிண்டல் பேசுகிறார்கள் என்பதற்காக மனம் நொந்து அவர்களை பற்றி எதிர்மறையாக கூட யோசிக்க கூடாது. இதெல்லாம் சாத்தியமா? நாமும் சாதாரண மனிதர்களாகத்தானே இருக்கின்றோம். ஆனால் சாதாரண மனிதனாகவே இருந்துவிட வேண்டும் என்று நாம் இருப்பவர்கள் அல்ல. மேன்மையடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்பவர்கள். அப்போ அதற்கான பக்குவ நிலையை நாம் அடைந்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு சின்ன விண்ணப்பம். அடியார்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கட்டாயமாக இது பயனுள்ளதாக இருக்கும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலானது நமக்கு தேவை. மன வைராகியம் தேவை. எல்லாம் சிவபெருமான் என்ற எண்ணம் நமக்குள் இருந்து விட்டால் இந்த உலகம் மிகவும் சுபிக்ஷமாகவும் அன்பு நிறைந்ததாகவும் அரவணைத்து செல்லக்கூடியதாகவும் இருக்கும். அடியார்களே, அந்த உலகமானது சொர்க்கமாகவே காணப்படும். அந்த சொர்க்கத்தில் வாழ்கின்ற எண்ணம் நமக்கு வேண்டுமென்றால் பார்க்கும் ஜீவராசிகளை சிவபெருமானாகவே காணுங்கள். யோசித்து பாருங்கள். கடவுளை வழிபடுறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அவரை வழிபடணும் அப்படிங்கும்போது எண்ணற்ற தடைகள், நிறைய பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலே வரும். அதுலேயும் சிவபெருமானை வழிபட வேண்டும் என்றால் வராத இடைஞ்சல்களே இருக்காது. எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். இப்போ நிறைய கஷ்டம் வருது, நிறைய துன்பம் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையாலுமே துன்பமும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது. இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை மனதில் எப்பொழுதுமே ஜபித்து கொண்டிருப்பவர்களுக்கு துன்பமும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் பிரச்சனை நம்மால் தான் வருகிறது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ஒரு வெளிச்சமாக இருக்கும். இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்குறாங்களா வழிபாட்டில் அப்படின்னா கிடையாது. அவங்க என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்களோ அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே நிறைய போட்டு புழுங்கிக்கிட்டு நம்மளை நம்ம ஒரு விதமாக கற்பனை செய்து கொள்வதன் காரணமாகத்தான் நம் வழிபாட்டிற்கு தடை வருகிறது, இன்னல்கள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நம் மனதிலே தோன்றி விடுகிறது. அதனை தொடர்ந்து நாம் கஷ்டப்படுகின்றோம், துன்பப்படுகின்றோம் என்ற எண்ணத்திற்கு ஆட்பட்டு விடுகின்றோம். உண்மையாகவே சொல்ல போனால்
உண்மையாகவே சொல்ல போனால் இந்த நவ கிரகங்களும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும், பஞ்சபூதங்களும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும், பஞ்சாட்சர மந்திரத்தை மனதில் நிறுத்தி ஜபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அந்த நவகிரகங்களும் சரி, இந்த பஞ்சபூதங்களும் சரி, உங்களுக்கு இட்ட கட்டளை, நீங்கள் இட்ட கட்டளை ஏற்று நடத்துவார்கள். ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமான, அனுபவபூர்வமான உண்மை அப்படின்னே நம்ம சொல்லலாம். எந்த கிரகமாயினும் சரி அது ஈசனுக்கு அடிபணிந்ததுதான். பஞ்சபூதங்களாயினும் சரி அதற்கு தலைவன் நாம் பரமேஸ்வரன் மட்டும்தான். அப்படிங்கும் போது எந்த இடத்துல துன்பம் வந்தாலும் சரி, பஞ்சபூதங்களே உங்களை எதிர்த்து நின்றாலும் சரி, நவகிரகங்கள் உங்களுக்கு எதிராக நின்றாலும் சரி, பரமேஸ்வரனின் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னால் போதும், உங்கள் கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்களாக அந்த நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இருப்பார்கள். அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்துமே கொள்ள தேவையில்லை. உங்களுக்குள்ள உயிரா இருக்கிறது சிவன். அதுதான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. சிவனை அங்கெங்கெல்லாம் தேட வேண்டாம். உங்களுக்குள்ள உயிரா இருக்கிறது யார் அப்படின்னா சிவபெருமான். எந்தவித கஷ்டங்கள் வந்தாலும், எல்லாத்தையும் மீறி உங்களுக்கு துன்பம் வந்தாலும் சரி, உன்னுள் உயிராக இருக்கின்ற இறைவனை, ஈசனை மனதில் நினைத்து கொண்டால் போதும், கை கொடுத்து தூக்கி விட்டுருவார். அந்த நிலைமையிலிருந்து உங்களை மெதுவா அழகா வெளியே கொண்டு வந்துடுவார். எப்படி அங்கிருந்து நம்ம வெளியே வந்தோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த இன்னல், இடைஞ்சல், கஷ்டம் எல்லாத்திலிருந்து நம்ம அழகா வெளியே வந்திருப்போம். அது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது கடவுள் வழிபாட்டால் மட்டும் சாதிக்க முடிஞ்சது. இந்த உலகத்துல ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னே தெரியாத சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம உடல்ல ஓடக்கூடிய ரத்தமாக இருக்கட்டும், நாம் விடக்கூடிய மூச்சாக இருக்கட்டும், நரம்புகள் இயக்கமாக இருக்கட்டும், மூளை இயக்கமாக இருக்கட்டும், எதுவும் நம்மை கேட்டுவிட்டாலும் நடைபெறுவதில்லை. அது அதற்கு இட்ட கட்டளை போல அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கின்றது. அப்படி நடந்து கொண்டே இருக்கின்ற சில விஷயங்களிலே நாம் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்றால் அந்த பரமேஸ்வரனின் அந்த அருள் நமக்கு தேவை. கண்டிப்பா அதை நம்ம கண் பார்வையில கொண்டு வர முடியும். நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இப்ப நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையும் கொண்டு வரலாம். ஆனா அதற்கு இந்த இறைவனின் ஆசி அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. இப்ப இறைவனை உணர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது என்றாலும் அந்த உணர்வையும் கொடுத்தது யாராகத்தான் இருப்பார் என்றால் சிவபெருமானாகத்தான் இருப்பார். சிவனை பத்தி நீ நினைக்கணும் அப்படின்னாலே அதற்கான அந்த எண்ணத்தை உண்டாக்குவது சிவபெருமானாகத்தான் இருக்கின்றார். சிவனை வணங்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது அப்படின்னா அந்த வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்கு கொடுத்தது சிவனாகத்தான் இருப்பார். இல்லை என்றால் நீ அந்த அரும்பெரும் சக்தியை பற்றி யோசிக்கவே மாட்டாய். அதை யோசிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வரவே வராது. ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர்த்த பார்க்கறோம்ல, எத்தனை பேர் சிவபெருமான வழிபடுறாங்க அப்படின்னா எண்ணிலடங்கா பேர் வழிபட்டாலும் கூட அத்தனை பேத்துக்கும் கிடைத்த அரும்பெரும் வாக்கியம் அப்படின்னா அது வழிபடுதல். அந்த வழிபடுதல், அந்த விஷயத்தை நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா சிவனாகத்தான் இருப்பார். அதை தான் சொல்றது, ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்குங்க. உன்னுள் உயிராக இருப்பவர் இந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி அதை இயக்கக்கூடிய பேராற்றலாக இருக்கின்றார். அந்த உன்னுள் இருக்கக்கூடிய அந்த உயிராக விளங்கக்கூடிய அரும்பெரும் சக்தியாம் சிவபெருமானை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டாலே அது சிவபெருமான் காட்டிய கருணை பார்வை உங்கள் மீது இறைவன் காட்டிய கருணை பார்வையின் காரணமாகத்தான் உன்னுள் இருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வந்திருக்கிறது. அப்படிங்கும்போது அவர் எவ்வளவு பெரிய கருணை ஆளராக இருக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. தினம் தினம் நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் அற்புதமாக கழிகிறது. ஒவ்வொரு நாளும் அற்புதமானதாக நமக்கு வடிவமைத்து தந்திருக்கின்றார். ஆனால் அதில் தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்களை வைத்துக் கொள்ளும் பொழுது நாமே அந்த வாழ்க்கையை சூனியமாக்கி கொள்கின்றோம். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா தினம் தினம் வாழும் வாழ்க்கை இறைவனை மட்டுமே நினைத்து, இந்த உலகத்தில் இந்த ஒரு அற்புத நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஒவ்வொன்றையும் அனுபவித்து நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உயிரையும் உடலையும் கொடுத்திருக்கின்றார். அப்படிங்கும் போது பிறருக்கு அன்பு செய்து அதன் வாயிலாக இறைவனை கண்டு உண்மையாகவே இன்பம் எது என்று உணர்ந்து அதன்படி வாழ வேண்டும் என்ற அந்த உத்வேகத்தை நமக்குள் ஏற்படுத்தி கொண்டோமேயானால் இந்த வாழ்க்கையானது இன்பமயமானதாக இருக்கும். அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். ரகசியம் அனைவருக்குமே தெரிகிறது. ஆனாலும் அந்த ரகசியத்தின் உட்பொருளை அறிந்து கொள்வதற்குத்தான் யாரும் தயாராக இல்லை. அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம உடன் பிறந்தவர்கள் நாம் எந்த சூழ்நிலையில் பிறந்திருக்கின்றோம் அப்படிங்கிறதையெல்லாம் வைத்து நம் உறவு முறைகள் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது. தாத்தா, பாட்டி, தாய், தந்தை, மகன், மகள், கணவன், மனைவி, இந்த மாதிரி பல உறவுகள் நம்ம வாழ்க்கையிலே ஏற்படுவது நமக்கு தெரிந்தது தான்.
இந்த உறவுகள் எல்லாம் நமக்காக ஏற்பட்டது அப்படிங்கிற அந்த பிம்பம் அப்படிங்கிறது சரிதானா அப்படிங்கிற அந்த எண்ணம் அல்லது அந்த சிந்தனையானது நமக்குள் உதித்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன நினைத்து கொள்கிறோம் என்றால், இந்த உறவுகள் யாவும் நமக்காக கொடுக்கப்பட்டது, இந்த உறவுகள் நம் வாழ்க்கையிலே பின்னி பிணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான எண்ணமானது நமது வாழ்க்கையிலே எப்பொழுதுமே தோன்றும். எனது தந்தை, எனது தாய், எனது கணவன், எனது மனைவி, எனது குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிணைப்பு அப்படிங்கிறது இந்த உடல் மற்றவர்களுடன் ஏற்படுத்தி கொள்கிறது. ஆனால் அது உண்மையா அப்படிங்கிறத பார்த்தா, அவரவருக்கு விதிக்கப்பட்ட கடனை தீர்ப்பதற்காக இந்த பூமிக்கு அனைவருமே வருகின்றோம். அதில் நானாகட்டும், நீங்களாகட்டும், இல்லை யாராக இருக்கட்டும், உடன் பிறந்தவர்களாகட்டும், நம்மை ஈன்றவர்களாகட்டும், நம்முடைய அடுத்த தலைமுறைகளாகட்டும், நாம் ஒரு கருவியாகத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டோம். பல ஞானிகள் கூறுவதன் மூலமாக தெரிந்து கொண்டோம். ஆனால் அதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்வதற்குத்தான் மனமே வருவதில்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உண்மையான விஷயம். இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது நெடும் பயணம், அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது. அந்த நெடும் பயணத்தில் பிறப்பிலிருந்து நம்முடைய இறுதி காலம் வரை ஒரு உறவு தொடர்ந்து வரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோ அல்லது அந்த ஒரு உறுதியான தன்மையோ எதுவுமே கிடையாது நிலையில்லாத இந்த வாழ்க்கையிலே. அப்போ வாழ்க்கையை நிலையில்லை என்று சொல்ல முடியுமா அப்படின்னா, ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியிலே வந்து அவதரிக்கிறார்கள் அல்லது இங்கு வந்து பிறக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி பிறப்பவர்கள் நம்முடன் பிறந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களின் கால பயணம் எவ்வளவு தூரமோ அந்த தூரம் அவர்கள் பயணித்து விட்டு அவர்கள் அடுத்த உடலை நோக்கி சென்று விடுகிறார்கள். இது ரொம்ப யதார்த்தமான விஷயம், அனைவரும் அறிந்த ஒன்றே. இந்த இடத்துல யாரோ ஒருவர் இல்லாமல் போய்விட்டாலும், யாரோ ஒருவர் புதிதாக உள்ளே வந்தாலும், இதற்காக நாம் படுகின்ற ஆனந்தமும் சரி, ஏற்படுகின்ற துக்கமும் சரி, அது உள்ளிருக்கும் கூடிய அந்த ஆன்மாவை மட்டுமே பாதிக்கக்கூடியது. இதனால் எந்த பயனும் இருக்க போவது இல்லை அப்படிங்கிற அந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டாலுமே கூட அதை ஏற்றுக்கொள்ள இந்த மனதானது மறுக்கிறது, அந்த மாயையானது மறுக்கிறது. ரொம்ப கடினம்தான், இல்லை என்றெல்லாம் கூறவே இல்லை. இயல்பான மனித வாழ்க்கையிலே இருப்பவர்களுக்கு ஒரு இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியாதுதான். ஏன்னா நம்ம வார்த்தைகளில் சொல்லிடலாம், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும், தாங்கிக்கணும், இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு யதார்த்தம், இதுதான் நிதர்சனம். உண்மையாலுமே இதுதான் நிதர்சனம். இந்த பிரபஞ்சத்திலே சில விதிகள் மாற்றப்பட முடியாதது. பிறப்பு என்று இருக்கிறது என்றால் இறப்பு என்று ஒன்று உண்டு. அது நான் பிறக்கும்போது இன்னொருவர் என்னுடன் பிறக்க வேண்டும், எனது இறுதி காலம் வரை ஒருவர் இருக்க வேண்டும், நான் இறக்கும் போதுதான் அவரும் இறக்க வேண்டும். எனக்கு அந்த பிரிவு அப்படிங்கிறது என்னால் தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு நாம் ஒருத்தரை நினைக்கிறோம் அப்படின்னா, அது உண்மையாகவே சொல்ல போனால் அது ஒரு மாயை அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்ல முடியும் இல்லையா? என்னடா இப்படி பேசுகிறோன்னு இல்லை, வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ இந்த உறவுகள் எல்லாம் நிலையானதா அப்படின்னா கண்டிப்பாக நிலையற்றது அப்படிங்கிறத ஊர்ஜிதமாக நம்மளால் சொல்ல முடியும். அப்போ உண்மையாகவே நிலையான ஒரு உறவுன்னு ஒன்று உண்டா? அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசாபாசம் நிகழ்ந்து நான் யாருக்கேனும் உண்மையாக இருக்க வேண்டும், அது நிலையானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற உறவானது இந்த பூமியிலே பிறப்பதன் மூலமாக ஏற்படுமா அப்படின்னா நிலையான உறவு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு வகையில் இந்த ஜென்மத்தில் நாம் யாருக்காக பிறந்திருக்கிறோம் அப்படின்னா நம்மை அவர்கள் மகன் மகள் என்று அழைக்கலாம். இன்னொரு பிறவியில் அவர்களுக்கே நாம் மகனாகவோ மகளாகவோ பிறப்போம் என்பது ஊர்ஜிதம் இல்லை. அதேபோல் நாம் பெற்றெடுத்த குழந்தைகள் இந்த ஜென்மத்திலே நமக்கு குழந்தைகளாக இருந்திருக்கலாம். அவர்கள் செய்த புண்ணியத்தின் காரணமாக உங்களைப் போல ஒரு நல்ல பெற்றோருக்கு அவர்கள் குழந்தைகளாக பிறந்திருக்கலாம். ஆனால் இதே அடுத்த ஜென்மா என்று ஒன்று இருந்தால் அதில் திரும்ப நடக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. இந்த காலகட்டங்களிலே நாம் செய்யும் வினைகளுக்கு ஏற்ப நமது பிறவியானது மாறுபடக்கூடும் அப்படிங்கிறதையும் நம்ம யதார்த்தமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. சரி, இப்படி சூழ்நிலைகள் இருக்கின்ற போது எது உண்மையான உறவாக இருக்கும் அப்படிங்கிற அந்த சிந்தனை அல்லது ஒரு ஏக்கம் அல்லது எண்ணம் எழ வேண்டும் அல்லவா?
அதை பற்றிய தேடுதல் அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா? இறைவன், அந்த இறைவனிடமிருந்து நாம் பிரிந்து வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லும்போது அதை மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கும். இறைவன் ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்தவர்.